இன்னைக்கு இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே இந்தியா முழுக்க கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கிறது ஒரே கேள்வி தான் மெஜாரிட்டி. அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் செங்கோல் அப்படின்றது. இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா, டெல்லியில் மே 28ஆம் தேதி புது பாராளுமன்றத்தை திறக்க போகிறாங்க. அங்கே ஆட்சி அதிகாரத்தோட ஒரு சிம்பிளாக இந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த செங்கோலை வைக்க போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல இவ்வளவு கோடி செலவு பண்ணி இந்த பார்லிமெண்ட் தேவைதானா? ஏற்கனவே ஒரு பாராளுமன்றம் இருக்கும்போது. அதே மாதிரி இந்தியாவோட அப்படி ஒரு வேளை பாராளுமன்றம் புதுசாக திறக்கிற பட்சத்தில் இந்தியாவோட முதல் குடிமகளான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தானே கூப்பிடணும். அப்புறம் ஏன் இதை பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறாரு அப்படின்னுலாம் நிறைய கேள்விகள் சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த விவாதத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, சரி வேற ஸ்டேட்ல இருக்கவங்களுக்குலாம் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ஒரு செங்கோல் போச்சா அப்படின்றது தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் தமிழர்களுக்கே இப்படி ஒரு விஷயம் தெரியல அப்படின்றதுனால ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷனாக தான் இந்த வீடியோ வரப்போகுது. இந்தியா முழுக்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இந்த வாட் இஸ் செங்கோல் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. செங்கோல் அப்படின்னா என்ன, அது என்ன தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போன செங்கோல், அதில் பின்னாடியில் இருக்க கதை என்ன, இவ்வளோ நாள் அது எங்கே இருந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவர் டு செங்கோல். முதல்ல செங்கோல் அப்படின்னா என்ன? செங்கோலை வந்து நீங்கள் கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு பெரிய ராஜா சக்கரவர்த்தி இவங்களோட கையிலலாம் இருக்கும். சமீபத்தில் கூட பிரிட்டனில் கிங் சார்ல்ஸ் மன்னராக முடிசூடும் போது கையில் வந்து ஒரு கோல் வச்சுருப்பாரு. அதே மாதிரி எஜிப்தோட பாரோஸ்லலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் தமிழர் மரபுலையும் மன்னர்கள் கையில் செங்கோலை வச்சுருந்தாங்க. செங்கோல் அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செம்மை ப்ளஸ் கோல். செங்கோல் அப்படின்னா செகப்பாக இருக்க கோல் அப்படின்னு கிடையாது. அதில் கோல் அப்படின்னா ஆட்சி அப்படின்னு அர்த்தம். செம்மை அப்படின்னா நேர்மை, நேர்மையான ஆட்சி அப்படின்னு அர்த்தம். மணிமகுடம் எப்படி ஒரு மன்னனோட அதிகாரத்தின் அடையாளமோ அதே மாதிரி நேர்மையான ஆட்சி ஒரு மன்னன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான அடையாளமாக தான் இந்த செங்கோல் பார்க்கப்பட்டது. சங்க காலத்தில் இந்த செங்கோலை நிறைய இடத்துல வந்து கோட் பண்ணியிருக்காங்க புலவர்கள்லாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பாடலில், புலி புறங்காக்கும் குருளை போல மெலிவில் செங்கோல் நீ புறங்காப்ப அப்படின்னு இடைக்காடனார் சொல்லியிருக்காரு. அதாவது கிள்ளிவளவன் அப்படின்ற ஒரு சோழ மன்னனுக்கு நீ எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்னா, ஒரு புலியானது தாய் புலி தன்னுடைய குழந்தைகளை எப்படி கண்ணும் கருத்துமா பாதுகாக்குமோ அந்த மாதிரி நேர்மையான ஆட்சியின் மூலமா உன்னுடைய செங்கோலின் மூலமா உன்னுடைய குடிமக்களை நீ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு சங்க பாடல் இருக்கு. இதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் ஒரு பாடல் செங்கோல் பத்தி வரும். அதாவது தவறான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டான் கண்ணகிக்கு பாண்டிய மன்னன் அப்படின்றதுனால அவனுடைய நீதியை காக்கிற செங்கோலே வளைஞ்சு போச்சான். இத பாடல்ல வந்து, வழுவிய செங்கோலை பாண்டிய மன்னன் தன் உயிர் துறந்து நிமிர்த்தினான் அப்படின்னு, தன்னுடைய உயிர் திறந்து தன்னுடைய உயிரை விட்டு வளைஞ்சு போன அந்த செங்கோலை நீதியை வந்து நிமிர்த்தினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்டியர்களுக்கும் செங்கோல் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லை, பாண்டியர் கொடியிலேயே செங்கோல் இருக்கு, அது தெரியுமா? எஸ், பாண்டிய கொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பாண்டிய கொடினா மீன் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் முற்கால பாண்டியர்கள் ஒரு மீனை மட்டும்தான் கொடியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பாண்டிய பேரரசு நிறுவனதுக்கு அப்புறமா வரகுண பாண்டியன் 2 மீனை தன்னுடைய கொடியில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் வந்த பாண்டியர்களான முதலாம் மாரவர்மன் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 மீனுக்கு நடுவில் தன்னுடைய செங்கோலை, நல்ல ஆட்சிக்கு அடையாளமான செங்கோலையும் அவரோட கொடியில் சேர்த்துக்கிறாரு. இதை இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அதாவது தென்காசியில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலோட மேல் புறத்திலிருந்து பார்த்தா கூட அந்த கொடி தெரியும். ஸோ பாண்டியர்களோட கொடியிலேயே இந்த செங்கோல் இருந்திருக்கு. இந்த செங்கோல் அப்படின்றது வெறும் பாண்டியர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சோழர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது அப்படின்றத விளக்குறதுக்காக ஒரு ஹிஸ்டாரிக் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 10ஆவது நூற்றாண்டுக்கு அப்புறமா பாண்டியர்களை வீழ்த்தி சோழர்கள் வந்து ராஜ்யத்துக்கு வராங்க இல்லையா? அவங்க என்னதான் பாண்டியர்களை வீழ்த்தி அவங்க ராஜ்யத்துக்கே வந்தாலும் விஜயாலய சோழ காலகட்டத்திலிருந்து ராஜேந்திர சோழ காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த தேடல் எதை நோக்கியது அப்படின்னா, பாண்டிய மன்னர்களுடைய செங்கோல், மணிமகுடம், ரத்னஹாரம், இது 3த்தையும் தான் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. இது ஏன் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, பழங்கால தமிழர் மரபின்படி ஒரு ராஜா வந்து இன்னொரு எதிரி நாட்டு ராஜாவை வீழ்த்தினாலும் அந்த ராஜாவே வந்து கொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ராஜாவோட மணிமகுடமும் செங்கோலும் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்க பட்சத்தில் அதுக்கப்புறமா அவரோட பேரை சொல்லி அந்த ராஜாவோ இல்லை அவருடைய வாரிசோ திரும்ப வந்து அந்த ராஜ்யத்தை கோரலாம். ஸோ நீ யாரை வந்து வீழ்த்துறியோ அவங்களுடைய மணிமகுட்டத்தையும் செங்கோலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஊரில் முடியாபிஷேகம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான்
இந்த ஆட்சி முழுசா உங்களோடது அப்படின்றது அர்த்தம். ஸோ கடைசி வரைக்கும் அவங்களால எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் கடாரங்கொண்டான் அப்படின்னு பேர் எடுத்து இந்தோனேஷியா வரைக்கும் போனாலும் பாண்டியர்களோட இந்த செங்கோலையும் இந்த மணிமகுடத்தையும் தேடி இலங்கை வரைக்கும் ஆள் அனுப்பி அதை கொண்டு வர செய்து அவருக்கு முடியாபிஷேகம் பண்ணி சோழர்களுடைய ராஜ்யத்தை நிலநாட்டுறாரு. இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்கு. இப்படியாக பழந்தமிழரோட வாழ்க்கையில அரசாட்சியில செங்கோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வச்சு பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு செங்கோல், தமிழ்நாட்டு செங்கோல் டெல்லிக்கு எப்படி போச்சு அப்படின்ற கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா 1947க்கு போகணும். எஸ், 1947 லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாருனா நேரு கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு இந்தியா சுதந்திர நாடாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சுதந்திரத்தை எப்படி தூக்கி கொடுக்கறது, இத்தனை வருஷமாக பிரிட்டிஷ் முடியாட்சியில் இருந்த ஒரு இடத்த சுதந்திர இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணுறதுன்றது வெறும் சயின்ஸ் ஃபைலில் மட்டும் சைன் பண்ணி கை குலுக்கிட்டு போக முடியுமா, இவ்வளோ பெரிய விஷயமாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சராக இருந்த ராஜாஜி முதல் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சஜஷனாக சொல்கிறாரு. அது என்ன சஜஷன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த சஜஷனை கேட்ட உடனே நேரு அவருக்கும் பிடிச்சி போயிடுது. சரி, ஓகே, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஃபோனை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு ராஜாஜி அப்படின்னா, எடுத்த உடனே திருவாடுதுறை ஆதீனத்துக்கு கால் பண்ணுறாரு. ஓகே, ஸ்டாப், ராஜாஜி எதுக்காக ஆதீனத்துக்கு கால் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஹிஸ்ட்ரிக்கு போக வேண்டியிருக்கு. பழந்தமிழர் வாழ்க்கையில் அந்த காலத்தில் ஒரு ராஜா பட்டம் ஏற்கிறாரு அப்படின்னா இன்னொரு ராஜா இந்தாங்கப்பா செங்கோல் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அதை செய்கிறது ஒரு ராஜகுரு தான் அந்த பணியை செய்வார். அதுக்கு காரணம் ஏன்னா, பொதுவான காரணம் அப்படின்னா, ஒன்று ஒரு ராஜாவோட இறப்புக்கு அப்புறமாவோ இல்லை அந்த ராஜா வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் இன்னொரு புது ராஜா வராரு, அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படி அதிகாரத்தை எடுத்துக்கும் போது அந்த திருப்பணியை செங்கோலை கொடுக்கறது எப்போவுமே ராஜகுருவாக தான் இருக்கணும். அதாவது மக்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சியை நீ கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் செங்கோல் எடுத்து ராஜகுரு கொடுப்பாரு. இந்த ஆதீனம் அப்படின்றது இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது பாண்டியர் காலத்திலிருந்து செங்கோல் எடுத்து கொடுத்த திருப்பணியை பண்ண ஒரு ஆதீனம் செங்கோல் ஆதீனம் அப்படின்ற பேரில் தூத்துக்குடியில் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஆதீனத்திலேருந்து ஒருத்தர் நேர்மையான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ராஜாஜியோட ஆசையாக இருந்தது. ஸோ அந்த விருப்பத்தின் பேர் தான் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு அந்த செங்கோல் போன கதை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாரு ராஜாஜி, அந்த ஆதீன கர்த்தாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற ஆதீனம் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையில் உம்மிடி பங்காரு அப்படின்ற ஒரு ஜுவல்லர்ஸ் கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு 5 அடிக்கு ஒரு செங்கோலை செய்கிறாங்க. அதில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு அந்த செங்கோலோட உச்சியில் நந்தியோட ஒரு சிலை வச்சுருக்காங்க. நந்தியோட சிலை ஏன் அப்படின்னா, நந்தி தர்மத்தை குறிக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த செங்கோலை 1947 செய்கிறதுக்கு 15,000 ரூபாய் செலவானதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த செங்கோலை ஆதீனத்தின் கட்டளையின்படி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர், அதுக்கப்புறம் நாதஸ்வர வித்வானும் ஓதுவாரும் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஸோ போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நேருவை அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்து இந்தியாவுடைய ஆட்சி அதிகார மாற்றத்தின் அடையாளமாக அந்த செங்கோலை அவருக்கு கொடுக்குறாங்க. புனித நீரெல்லாம் தெளித்து அந்த செங்கோலை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதில் அழகு என்ன தெரியுமா, நம்ம இந்தியர்கள்லாம் என்னதான் மொழி மதம் இனம் அப்படின்னு வேறு வேறையாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு புள்ளி என்னன்னா இந்தியா. அந்த இந்திய சுதந்திரத்தோட அதிகார நம்ம கைக்கு வர்றதை பறைசாற்றுல ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒலிக்கப்பட்டது. எஸ், அங்கே வந்திருந்தாங்க இல்லையா ஓதுவார், அவருடைய வாயால் அங்கே சத்தமாக கோளறு பதிகம் பாடப்பட்டது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அப்படின்னு தொடங்கி அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு முடிகிற பாட்டு அது. திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு பதிகம். ஸோ இந்த அழகான தமிழ் பாடல் தான் அந்த முக்கியமான நாள் அன்னைக்கு பாடப்பட்டது. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் 750 வருஷம் ஆனாலும் சரி, அந்த முக்கியமான நாளில் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வரும்போது பாடப்பட்டது ஒரு தமிழ் பாடல் தான் அப்படின்ற பெருமை எப்போவுமே தமிழர்களுக்கு தான் சேரும். சரி, ஓகே. ஸோ இந்த கதையை பார்த்தாச்சு. அடுத்தது, அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு செங்கோல் இத்தனை நாளாக எங்கே இருந்தது அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் வரும் இல்லையா? ஸோ அதுக்கான பதிலை சொல்கிறேன். ஜவஹர்லால் நேரு முதல் பிரைம் மினிஸ்டராக ஆனார் இல்லையா இந்தியாவுக்கு. அதனால் அதை தொடர்ந்து அவரோட வீட்டில் நிறைய பேர் அவரை மீட் பண்ணுறாங்க, நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க, பரிசு பொருட்கள், கலை பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரோட வீட்டில் வச்சுருந்தாரு. அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய சொந்த
வீடான அலகாபாத்தில் இருக்க ஒரு வீட்டில் ஆனந்த பவன் அப்படின்ற அவருடைய வீட்டில் ஒரு மியூசியம் வச்சு அவர் வீட்டில் இருந்த பொருள், டெல்லி வீட்டில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு செங்கோலும் அடக்கம். ஸோ அந்த செங்கோல் இத்தனை வருஷமாக ஆனந்த பவனில் அலகாபாத்தில் தூங்கிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் அங்கே வந்து அந்த மியூசியமில் வந்து பார்வையிட்டவங்கலாம் அந்த செங்கோலுக்கு பின்னாடி இருக்க ஒரு கதையும் இம்பார்ட்டன்ஸும் தெரியாமல் அது ஒருவேளை நேருவோட வாக்கிங் ஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு காமெடியும் நடந்திருக்கு. ஸோ இப்படியாக இத்தனை நாளாக எங்கெங்கேயோ இருந்த தமிழர்கள் கொடுத்த அந்த செங்கோல் ஒரு வழியாக மக்களோட பார்வைக்கு வரப்போகுது. ஸோ பாராளுமன்றத்துக்கு வரப்போகுது. நிறைய கான்ட்ரவர்சிஸ்க்கு மத்தியில் இந்த செங்கோல் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு திருவள்ளுவரோட ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. அதாவது இல்லாதவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது, இவங்க தான் என்னுடைய மக்கள், இவங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே என்னுடைய குடிமக்கள், இவங்களுடைய நல்லதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிற எவனோ அவன்தான் வேந்தனுக்கெல்லாம் ஒளியானவன், தலைவனுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.